அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல சாரி, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. யூடியூப்பில் மெயில் போட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணது. இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14/5/2024, குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி வைகாசி மாத பிறப்பு, நிறைய முகூர்த்த நாள் இருக்கிற மாதம், செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 4:19 வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:05 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயிலம் நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக தான் இருக்குது. இன்றைக்கி பூச நட்சத்திரமும் ஆயில நட்சத்திரம் இருக்கிறதுனால நவகிரக வழிபாடு செய்கிறது இன்றைக்கி நல்ல பலன் தரும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:27க்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 3 மணி முதல் 4:30 வரை இருக்குது. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. காலையில் குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. நாளைக்கு நல்ல நேரம் என்னன்னு பார்த்தோம்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மதியம் 7:30 மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இன்றைக்கி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, பதவி ஏற்கிறதுக்கு, அவை கூட்டுறதுக்கு, சீமந்தம் செய்கிறதுக்கு, பசுமாடு வாங்கிறதுக்கு, இடம் தொடர்பாக மேம்படுத்துகிற வேலைகளை செய்கிறதுக்கு, திருமணம் செய்யலாம், புது வீடு புகிறதுக்கு, நகை அணிய, நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு, பயணம் மேற்கொள்ள, வெளிநாடு செல்ல ஏற்ற நாளாக இருக்குது. ஆனால் சிலர் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சுப காரியங்களை தவிர்த்துட்டு மற்ற அடுத்த காரியங்களை தாராளமாக செய்யலாம். சப்தமி திதி இன்றைக்கி காலையில் இருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. சப்தமி திதியில் வீடு கட்டலாம், சாமி கும்பிடலாம், திருமணம் செய்கிறது, சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம் செய்யலாம், உழவு செய்ய ஆரம்பிக்கிறது, நகை அணியிறது, சண்டைக்கு போகிறது ஆகியவை செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு நற்செயல், கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு அச்சம், தனுசு ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு பணிவு, கும்ப ராசிக்கு அசதி, மீன ராசிக்கு கவனம். இன்றைக்கி ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி எல்லா ராசிக்கும் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிற நாளாக இருக்கும். கொஞ்சம் கடினமான நாளாக தான் இருக்கும். பொறுமை இழக்காமல் இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போகிறது நல்லதாக இருக்கும். அனுசரிச்சுட்டு போகிறனால உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புது விதமான செயல்பாடு செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த கடன் ஒரு சிலருக்கு வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது. அவங்க உங்களுக்கு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். பசங்களால் கொஞ்சம் நல்ல செய்திகள் சேரும். இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமான வேலை தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். சில சௌகரியங்களை இன்றைக்கி விட்டு கொடுத்து தான் உங்களோட நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணைக்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பழைய பிரச்சனைகளை பேசாமல் இன்றைக்கி நாளாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு பார்க்குறது நல்லது. பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வெளியில் போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக இன்றைக்கி கொஞ்சம் பண செலவு, கட்டாய பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது உங்களுக்கு வருத்தத்தை தரும். இருந்தாலும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல உகந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி புதிய காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே வியாபார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு அமைதியாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் இனிமையாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு காரணமாக உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் நீங்கள் செஞ்சு முடித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அர்ப்பணிப்போடு உங்களோட பணிகளை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி சந்தோஷமான மனநிலை கலகலப்பான மனநிலை காரணமாக உங்களோட துணையை மகிழ்விக்கிற நாளாக இருக்கும். நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி உதிரி பணத்தை அவசியம் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம், சந்தோஷம், மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பாதிப்பும் கிடையாது. ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அந்த மந்தமான நிலையும் குழப்பங்களும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். உறவினர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதிக வேலை இருக்கிற மாதிரி உணர்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நாள் நல்லாவே பயன்படுத்திக்கிறது நல்லது. பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கு புது தெம்பை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான முயற்சிகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மந்தத்தை மட்டும் இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். திட்டமிட்டு பணியாற்றுவது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. தேவையில்லாமல் வீண் குழப்பம் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட கலகலப்பாக பழகிறது அவசியமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லுறவு மேம்படவும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை இனிமையாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது. வரவுகள் இருந்தாலும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு திட்டமிட்டு செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல், முதுகுவலி, கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது, மந்திரங்கள் ஜபிக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆறுதலை தரும். மனசை ஒருநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வச்சுருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து பண வரவு தாராளமாக இருக்கும். ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட அதிக பொறுப்பு காரணமாக பதற்றமும் அவசரமும் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட செயல்களில் எல்லா விஷயத்துலேயும் விவேகமான அணுகுமுறை தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடும். இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக கொஞ்சம் பயணங்களில் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தேடித்தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முதல்ல சொன்ன மாதிரி வேலை விஷயமாக பயணம் இருக்குது. அதே மாதிரி
கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிறனால பதட்ட உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. அலைச்சலும் பதட்டமும் சேர்ந்ததுன்னா குழப்பம்தான் ஜாஸ்தியாகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம். தேவையில்லாத பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணைக்கிட்ட சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது, விவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு சீரமைப்புக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். திடீர் செலவுங்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்கும். பார்த்து கவனமாக செலவை கட்டுப்படுத்தி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பாதிப்பு கிடையாது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களோ வெயிலில் அலையிறதோ கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா போதும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கையாள வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது நல்லது. சின்ன பிரச்சனைகளையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். தேவையில்லாத செலவுகளால் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சின்னதாக போட்டி பொறாமைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு பெரிய நல்ல இதுவாக இல்லை, பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. பணி சுமை அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பணிகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி விட்டு கொடுத்தோ இல்லைன்னா அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். விவாதங்கள் மாதிரி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இருக்கிறத வச்சுட்டு பார்த்துட்டு போகிறது நல்லது. பெரிய முதலீடுக்கு முயற்சிகள் இன்றைக்கி செய்ய வேண்டாம். அதை அடுத்து வர நாட்களில் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பல்வலி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க. குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்க. பண வரவுகள் நல்லாவே இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபரோட அறிமுகம் உங்களை உற்சாகப்படுத்தும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அதே மாதிரி வராத பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. குறைஞ்ச நேரத்திலேயே உங்களோட வேலைகளை சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி நாளை சந்தோஷமாகவும் வேலைகளை சுமூகமாகவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட நேர்மையான அணுகுமுறை இருக்குது. அதனால் கொஞ்சம் உறவில் ஆரோக்கியம் தென்படும். சந்தோஷம் கூடும். மனசுக்கு ஒரு வித அமைதி கிடைக்கும். நாள் முழுக்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது தான் இன்றைக்கி உங்களோட முக்கிய வேலையாக இருக்கணும். பார்த்து கவனமாக பணத்தை சேமிக்கிறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற துடிப்பும் சுறுசுறுப்பும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி
அடுத்த ஒரு பொன்னான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட செயல்களில் உங்களோட சிறந்த முறையில் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பலன் தரும். உங்களோட கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலிமா உங்களோட செயல்களில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அதே மாதிரி நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பயணங்கள் ஒரு சிலருக்கு பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை தேடித்தரும். வீட்டுக்கு தேவையான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஆதரவு நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை விஷயமாக பயணம் இருக்குது, அதனால் அனுகூலம் இருக்குது. பாராட்டுகள் கிடைக்கும். நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கிட்டு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. உங்கள் துணைக்கு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நல்ல தருணங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண விஷயம் வரவு நல்லாவே இருக்குது. வங்கி இருப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் லாபகரமாக இருக்கும். கொஞ்சம் அதில் பங்கு கொள்கிறதுக்கு நல்லது. அதிக ஆசைப்படாமல் பார்த்து நிதானமாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும். அதிக முதலீடு எடுக்காமல் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்து செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாள் முழுக்க நீங்கள் இன்றைக்கி வெற்றியான ஒரு நாளாக தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நீங்கள் செஞ்ச தவறுகளை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முறையாக ஏற்பாடு செஞ்சு செய்கிறது நல்லது. அதே மாதிரி செய்ய போகிற காரியங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது. புதிய முயற்சிகளில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன பராமரிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார விஷயமாக கொஞ்சம் உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை பொறுமையோடவும் உறுதியோடவும் செய்கிறது அவசியமாக இருக்குது. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் நிதானமாக செஞ்சு வேலைகளை முடிக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள பிரியமானவர்கள் அவங்களோட வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பழகிறதோ இல்லைன்னா மகிழ்ச்சியான உறவு வச்சிக்கிறது நல்லது. பிரச்சனைகளை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பணத்தை திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா பண இழப்போ விரயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் மற்றும் தோல் எரிச்சல் காரணமாக கொஞ்சம் தூக்கத்தை இழக்கிற மாதிரி இருக்குது. நேரம் கிடைக்கிறப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது அவசியமாக இருக்குது. நல்ல உறக்கம் கொள்வது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ஏதாவது வெற்றி பெறணுன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி குழப்பத்தை தவிர்த்து அதிகமான முயற்சியை எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வாகனத்துலேயோ மெஷினில் வேலை செய்யும் போதோ நிதானத்தோடு வேலை செய்கிறது. வண்டியில் போகும்போதோ பொறுமையாக வேலை போகிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டும் அதிக முயற்சியும் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. மனசை மட்டும் ஒரு நிலைப்படுத்துறது நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனசை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி
மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட பணிகளை செய்கிறது நல்லது. நல்ல ஒரு வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும். மனசை கவலை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது வேலையில் நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டு நட்பாக அன்பாக சகஜமாக பழகுனீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக நாள் போகும். இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படும். பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறந்த முறையில் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்கணும். அதே மாதிரி பணத்தை செலவு செய்யும் போதும் கணக்கிட்டு செலவு செய்கிறது நல்லதாக இருக்குது. இல்லைன்னா பண இழப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு காய்ச்சல் சம்மந்தமான உடல் உபாதைகள், அதாவது வெயில் காலம்ன்றனால அதனால் குளிர்ச்சியான உணவுகளை பானங்களை இன்றைக்கி குடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசியை பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களோட கிட்ட நல்ல ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். எதிரிகள் கூட கொஞ்சம் பலம் இழந்து உங்கள்கிட்ட அடிபணிகிற மாதிரி இருக்கும். உங்களோட பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடைய இருந்த மனசங்கடங்கள் மறையத்துக்கு நாள் நல்லா இருக்குது. பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை மூலிமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ஆற்றல் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை அதிகரித்து இருக்கும். அதனால் வேலைகளும் சுமூகமாக சந்தோஷமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணைக்கிட்ட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் பொருத்தமான ஜோடியாக இருக்கிறதுக்கு உகந்த நாளாக பார்க்குற மாதிரி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடவே இன்றைக்கி மனசுக்கு திருப்தியை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா கூடுதல் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முறையாக சேமிக்கிறது இல்லைன்னா முறையாக பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும். சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு பலன் அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி மற்றும் புத்துணர்ச்சி இன்றைக்கி ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நல்லாவே இருக்கும். நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளை சிறந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட சுய மேம்பாட்டுக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வேலையில் கூட இருக்கிறவங்க இன்றைக்கி நல்ல ஒரு சப்போர்ட்டாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பசங்க படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் பலனை தரும். தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் கொஞ்சம் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட நண்பர்களின் ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறத்துக்கு சிந்தித்து திட்டமிட்டு கடினமான உழைப்பு போட்டிங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலையில் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் சுமூகமான ஒரு நாளாக உங்களோட பணிகளை செய்ய முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற புரிதல் காரணமாக துணைக்கிட்ட நல்ல உறவை பராமரிப்பீங்க. துணையும் உங்களோட நல்லுறவோட சந்தோஷமாக இனிமையாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சா மாலையில் 2 பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இனிமையான ஒரு நாளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கி இருப்பு அதிகரிக்க இன்றைக்கி நாள் உதவும். அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வீண் வரையும் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை உணர்வு உங்களோட ஆரோக்கியத்தையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுருக்கும்.
எந்த ஒரு கவலையும் கிடையாது. இன்றைக்கி நாளை பணத்தை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறது, திட்டமிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். பண வரவு ஓரளவுக்கு இருக்குது. கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. திட்டமிட்டு வேலை செய்கிறது அவசியமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வேலை தொழில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை சரிவாக செஞ்சு திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது. கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட உங்களோட கருத்துக்களை வலியுறுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ பண்ணாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு அந்யுன்யமான ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கு முடியும். வரவு இருக்குது, ஒன்றும் பாதிப்பு கிடையாது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்காணிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வரட்டும். அடுத்தடுத்து லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள், ஆசை, விருப்பங்கள் எல்லாமே இருக்குது. நன்றி, வணக்கம்.